அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம். சகோதரர்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று, ஜகாத் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. என்ன கேள்வி என்று சொன்னால், எங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள், எமது சகோதரி சகோதரர், இப்படி நெருங்கிய எமது உறவினர்களுக்கு, எமது பிள்ளைகள், கணவன் மனைவி போன்ற உறவுகளுக்கு நாங்கள் ஜக்காத் கொடுக்க முடியுமா, எங்களது ஜக்காத்திலிருந்து அவர்களுக்கு ஜக்காத் கொடுக்க முடியுமா என்று ஒரு கேள்வியை சகோதரர் ஒருவர் கேட்டிருக்கிறார். இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எந்த விதமான ஆதாரமும் இவர்களுக்கு வழங்குவதற்கு வரவில்லை. எங்களது பராமரிப்பின் கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஜக்காத் கொடுப்பதற்கு அனுமதி வழங்கவில்லை என்பதுதான் யதார்த்தபூர்வமான விடயமாகும். ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியான ஒரு கூட்டத்தை அல்லாஹு தஆலா, தகுதியான சில கூட்டங்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். இன்னமா ஸதகாத்து லில் ஃபுக்ராஇ வல் மசாக்கீன வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலுபுஹும் என்று அந்த வசனம் தொடர்ந்து சொல்கிறது. அதில் அல்லாஹு தஆலா ஏழைகளுக்கு ஜக்காத் அந்த குழுவிற்கு, எடுக்கக்கூடிய குழுவிற்கு, இஸ்லாத்தின் பக்கம் உள்ளங்கொழுவிக்கொண்ட தொடர்பட்ட சகோதரர்களுக்கு, இப்படி சில 8 கூட்டத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அடையாளப்படுத்தியிருக்கிறான். இவர்களுக்குத்தான் நாங்கள் எங்களது செல்வங்களிலிருந்து ஜக்காத்தை எடுத்து கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. ஆனால் எங்களது பராமரிப்பின் கீழ் இருக்கக்கூடிய எங்களது பிள்ளைகள், மனைவி மக்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு ஜக்காத்தை கொடுப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது என்பதுதான் ஏற்றமான கருத்தாக இருக்குது. இருந்த போதிலும் சில ஹதீஸ்களை ஆதாரமாக வைத்து அவர்களுக்கும் நாங்கள் கொடுக்கலாம், ஜக்காத்தை கொடுக்கலாம் என்று அவர் சில கருத்துக்களும் இருக்கின்றன. ஆனால் அது அல் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது என்பதனை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது சதகா, அதாவது தர்மம் செய்கின்ற ஹதீஸ்களை இதற்கும் ஆதாரமாக பிடிக்கிறார்கள். அஸ்ஸதகத்து அலல் மிஸ்கீன் என்கின்ற இப்படிப்பட்ட சதகா என்பது மிஸ்கீன்கள் மீது இருக்கிறது. அடுத்தது, எங்களது குடும்ப உறவுகளுக்கு சதக்கா செய்தால் 2 விதமான நன்மைகள் இருக்கிறது என்ற இது போன்ற ஹதீஸ்களை எல்லாம் வைத்து சொல்கிறார்கள். ஜக்காத்தையும் நாங்கள் என்ன செய்யலாம், எங்களது பராமரிப்பின் கீழ் இருக்கக்கூடிய எங்களது உறவினர்களுக்கு கொடுக்கலாம். அதாவது தாய், தந்தை, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், கணவன் மனைவிக்கிடையிலே ஜக்காத்தை பகிர்ந்தளிக்கலாம் என்று சிலருடைய கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த கருத்து அவ்வளவு பொருத்தமான ஒன்றாக தென்படவில்லை. ஏற்றமான கருத்து, நாங்கள் அவர்களுக்கு எங்களது ஜக்காத்திலிருந்து வழங்க முடியாது என்பதுதான் அல் குர்ஆன் சுன்னா ஒளியிலே நாங்கள் பார்க்கக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. மற்ற கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு ஆலம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். இந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு இதுவே பதில். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.